Hello friends, welcome to VGM Diaries. இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மோர் குழம்பு செய்யறதுக்காக ஒரு கடாயில கொஞ்சமா தண்ணி சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதும் நான் அதில் கட் பண்ணி வச்சிருக்கிற பூசணிக்காவை சேர்த்துடலாம். இப்போ இந்த பூசணிக்காய் வேகும்போதே அது கூட கொஞ்சமா மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வேகட்டும். காய் வேகறதுக்குள்ள நம்ம தேங்காயில ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணனும். அதை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக துருங்கின தேங்காய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் ஊற வச்ச துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கூடவே 3 சின்ன வெங்காயம், ஒரு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி. இது கூட ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை கூட சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு முறை கலந்துட்டு ஃப்ளேமாக பண்ணி நல்லா ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ இதையே மாற்றி வச்சுக்கலாம். வேறு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கூட 2-3 காஞ்ச மிளகாய். ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது நல்லா கெட்டியான தயிர் 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இது குழம்பு நல்லா ஆறிடுச்சு. இந்த டைமில் நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுருக்கிற தயிரை கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்துடலாம். நம்ம காய் வைக்கும்போது உப்பு போட்டிருக்கோம். இப்போ உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் VGM Diariesக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.